அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. திருமங்கச்சேரின்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து வீடு ரொம்ப பழுது அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம மண்ணெண்ண விளக்குல தான் நண்பர்களே இந்த பையன் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுடைய வீடு வந்து ரொம்ப பழுது அடைஞ்சிருந்தா வீடு கட்டி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவங்க வந்து நம்ம புது வீடு கட்டி கொடுத்துட்டோம். இந்த வீடு கட்ட உதவி பண்ண அண்ணன் பேர்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த அண்ணன் எங்க இருந்தா நல்லா இருக்குன்ட்டு வாழ்த்துங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய வீடு வந்து அண்ணன் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எங்க இருந்தா நல்லா இருக்குன்ட்டு கம்மனை எல்லாம் வாழ்த்துங்க நண்பர்களே. மழை பெஞ்சா ரொம்ப ஒழுவும் எங்க வீடு. ரொம்ப இருக்கவே முடியாது, மழையில படுக்க கூட முடியாது. அப்படி இருந்த நிலைமையில எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. வீடு கட்ட உதவி செஞ்சவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நன்றி. எனக்கு கரண்டி இருக்கவும் எனக்கு உதவி செய்ய முடியும், உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அரிசி பருப்பு மளிகை ஜாமான் அதுக்கப்புறம் தலகாணி பாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க பேர்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த நாள் எங்க இருந்தா நல்லா இருக்குன்ட்டு கம்மன் எல்லாம் வேண்டிய நண்பர்களே. பையனுக்கு வந்து நம்ம நல்ல முறையை வந்து வீடு கட்டி கொடுத்துட்டோம். இந்த வீட்டுல வந்து சுத்தமா கரண்ட் வந்து இல்லை நண்பர்களே. கரண்ட்டுக்கு வந்து தயவு செஞ்சு யாராச்சும் வந்து உதவி பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா பையன் வந்து மண்ணெண்ண விளக்குல தான் இன்னும் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ஒரு கரண்ட் இருந்ததுன்னா பையன் வந்து நல்ல முறையா படிப்பான் நண்பர்களே. மறக்காம இந்த வீட்டை வந்து ஒரு அண்ணன் வந்து நல்ல முறையா கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த கரண்ட்டுக்கு மட்டும் உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். வீடு கட்ட கொடுத்த பிள்ளைக்கு உதவி பண்ண பேர் கூட தெரியாதுங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுங்க அந்த பிள்ளை.